ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போர்டு எக்ஸாமினேஷன், அதாவது எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் 2023 உடைய கொஸ்டின் பேப்பர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து 2 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ல வரக்கூடிய ரிப்பீட்டட் சம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல 2023ல வந்து ரிப்பீட்டடா 2 கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நியூ சிலபஸ் தான். ஆனா ஓல்டு சிலபஸ் நம்ம ஏன் நம்ம பார்க்கறோம்னா, ஓல்டு சிலபஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு நியூ சிலபஸ்ல வந்து சில கொஸ்டின்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், சில வந்து சாப்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஆனா டிக்னாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, ஃபங்க்ஷன்ஸ், மேட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. ஓகேங்களா? அதே தான் ஓல்டு சிலபஸ்ல இருக்கதா நியூ சிலபஸ்லயே வரும். ஆனா கொஞ்சம் ஆட் பண்ணி சில சப்ஜெக்ட்ல சில சாப்டர்ஸ் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வரும். ஸோ வந்து ஓல்டு சிலபஸ், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ரிப்பீட்டடா நீங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நியூ சிலபஸ், அதாவது உங்க புக்கையும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்படி ரெஃபர் பண்ணாதான் மட்டும் நம்மளால சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம 2 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் 2023 கொஸ்டின் பேப்பர்ல வரக்கூடிய 2 சம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் தான் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 39th சம், அதாவது கொஸ்டின் பேப்பர்ல வந்து 39th சம் என்ன வருதுன்னா, the radius and height of your cylinder are in the ratio 5:7 and its curved surface area is 5,500 square centimeter. Find its radius and height. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, radius height கண்டுபிடிக்கணும். The radius and height of the cylinder. The radius and height of the cylinder எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, values கொடுக்காம இந்த ratio wise நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. value 5:7 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. radiusம் heightம். its curved surface area வந்து என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா 5,500 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரேடியஸோ ஹைட்டோ, ஒரு சிலிண்டருடைய ரேடியஸ் ஹைட்டை வந்து இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப பாருங்க, லெட் ரேடியஸ் வந்து 5, ஹைட் வந்து 7. ஓகேங்களா? சோ வந்து நான் லெட் ரேடியஸ் நான் என்னவா எடுக்கிறேன்னா 5x சொல்லிட்டு எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு எக்ஸாக்டா வந்து பாயிண்ட் கொடுக்கல, வேல்யூஸ் எனக்கு தரல, வெறும் 5:7 அப்படிதான் சொல்லியிருக்காங்க தவிர இப்ப எக்ஸாக்டா இப்ப இப்படி எப்படி சொல்லியிருக்காங்க, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ வந்து எக்ஸாக்டா இதுதான் 5,500 சொல்லியிருக்காங்க. ஆனா ரேடியஸும் ஹைட்டும் வந்து எனக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனா சரியான வேல்யூ எனக்கு தரல, 5:7 தான் கொடுத்துருக்காங்க. சோ வந்து இதை எப்படி வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதை வந்து எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணணும்னா, லெட் ரேடியஸை வந்து 5x சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹைட்டை வந்து 7x சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் எப்படின்னா, இட்ஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 5,500 சொல்லியிருக்காங்க. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது CSA ஈக்குவல் டு 5,500. ஆக்சுவலா இது லாஸ்ட் வீடியோல வந்து நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், சிலிண்டரை பத்தி. அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு கார்ட் வரும், அதை செக் பண்ணி பாருங்க. கார்ட் வரும், அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, CSA அப்படின்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 5,500 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் இஸ் ரேடியஸ் அண்ட் ஹைட்னு சொல்லிட்டு ஒரு சிலிண்டருடைய ரேடியஸ் ஹைட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப பாருங்க, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் யோர் சிலிண்டர் 5,500னா, இப்ப இதனுடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னா 2πr(h) ஈக்குவல் டு 5,500. 2 இன்ட்டு பையோட வேல்யூ ஆக்சுவலா என்னன்னா 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆரோட வேல்யூ நம்ம என்ன அசீவ் பண்ணிருக்கோம்னா 5x, ஹெச்சோட வேல்யூ 7x ஈக்குவல் டு 5,500 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா 7 கெட் கேன்சல். ஏன்னா ஒரே டேபிள், சேம் டேபிள் 7 டேபிள்ல வந்து 7ம் 7ம் கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி நம்ம வெரிஃபை பண்றதுன்னா, சிம்பிளிஃபை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 5 ஸ்கொயர், அதாவது 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் 5 இருக்கு, 5 எடுத்து எழுதிக்கிறேன், இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5,500. இப்ப பாருங்க, நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 22னா 44, 42 இன்ட்டு 5னா 220 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5,500. நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் தேவை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5,500 டிவைடட் பை 220. நான் கேன்சல் பண்றேன். ஸோ கேன்சல் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 25 கிடைக்கும்.
ஓகேங்களா? இதை நீங்க கேன்சல் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எப்படி கேன்சல் பண்ணீங்க, இந்த டேபிளை கொண்டு கேன்சல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 25 ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 25 ஈக்குவல் டு 5னா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் எக்ஸ் உடைய வேல்யூவா. எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் என்னன்னா 5xனா 5 5s are 25. height of the cylinder என்னன்னா 7x equal to 7 into 5. அதாவது 7 5s are 35. வெறுமனே நம்ம வேல்யூஸ் மட்டும் போடக்கூடாது. ஸோ அது சென்டிமீட்டரா இல்லை ஸ்கொயரா அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணி ஆகணும். 25 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஓகே, உங்களுக்கு இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த சம் பாருங்க. Prove that secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to cot theta. Actually, இது question paperல 23 sum, 23rd sum. இது வந்து 2 marks sum. Actually, இது bookல வந்து example 6.6ல வரக்கூடிய sum. Actually வந்து last videosல வந்து 6.1ல இருந்து 6.14 வரையும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மேல ஐகான்ல வந்து அந்த வீடியோஸ்லாம் கொடுக்க கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சம்ம நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to, இப்போ secant theta உடைய ஃபார்முலா என்னன்னா 1 by cos theta divided by sin theta minus sin theta divided by cos theta. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா 1 divided by sin theta minus கிடையாது cos theta. ஸோ வந்து நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். டிவைடட், அதாவது டினாமினேட்டர் வந்து சேமா நான் எடுத்து எழுதிக்கிறேன். sin theta into cos theta. நான் ஏன் இப்படி நான் எழுதுறேன்னா, இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னா 1 by cos theta இப்போ டிவைடட் பை 1 வருமா நமக்கு. அதை நான் இப்படி மல்டிப்ளேவா நான் கொண்டு வரும்போது 1 by sin theta எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்னா 1 by sin theta cos theta எழுதிருக்கேன்னா sin theta cos theta minus sin theta divided by cos theta. இப்ப பாருங்க, டினாமினேட்டர்ல இங்க sin theta cos theta இருக்கு, வெறும் இங்க cos theta மட்டும்தான் இருக்கு. சோ வந்து டினாமினேட்டர் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம நியூமரேட்டரை வந்து மைனஸ் பண்றதாவது பிளஸ் பண்றதாவது ஏதாவது பண்ண முடியும். ஆனா டினாமினேட்டர் வந்து வேரியா ஆயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ அதனால நான் வந்து ஈக்குவலா ஆக்கணும் டினாமினேட்டர். நான் என்ன பண்ணோம்னா, இங்க sin theta cos theta இருக்கு, இங்க வெறும் cos theta மட்டும்தான் இருக்கு. சோ நான் இப்ப என்ன பண்ணோம்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பை sin thetaவால பண்றேன். sin thetaவால நான் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை எதை கொண்டு நான் மல்டிப்ளை பண்ணேன்னா sin thetaவை கொண்டு நான் மல்டிப்ளை பண்றேன். அப்ப மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் எனக்கு டினாமினேட்டர் சேமா ஆகும். சோ 1 by sin theta cos theta minus sin theta into sin theta sin square theta divided by sin theta cos theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி வரும்னா, டினாமினேட்டர் வந்து sin theta cos theta 1 minus sin square theta equal to, ஆக்சுவலா என்ன ஃபார்முலானா cos square theta plus sin square theta equal to 1. ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா 1 minus sin square thetaனா cos square theta equal to, இந்த sin square theta வந்து equal to அப்புறம் போயிடுச்சுன்னா 1 minus, ஏன்னா பிளஸ்ஸா இருக்கிறது equal to அப்புறம் போனா மைனஸா சேஞ்ச் ஆகும். 1 minus sin square theta. ஸோ இந்த டேர்ம் எப்படி எனக்கு சேஞ்ச் ஆகும்னா cos square thetaவா சேஞ்ச் ஆகும். ஏன்னா 1 minus sin square theta என்னன்னா cos square theta. ஸோ cos square theta divided by sin theta cos theta. ஸோ நான் கெட் கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர்னா ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஒரு cos theta ஒரு cos theta கேன்சல் ஆயிட்டா எனக்கு இன்னொரு cos theta வரும். இந்த டேர்ம் எப்படி அந்த ஸ்பிளிட் அவுட் பண்றேன்னா cos theta அப்படின்னு எனக்கு வரும். ஸோ cos theta னா cos square theta. நான் ஒரு cos theta கேன்சல் பண்ணா எனக்கு இன்னொரு cos theta இருக்கு. ஸோ cos theta divided by sin theta. ஸோ cos theta divided by sin thetaனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா cot theta அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா. cot theta equal to cos theta divided by sin theta. ஸோ cot theta. இப்போ இதோட இது என்னன்னா secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to cot theta. So left hand side equal to right hand side, hence proved. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொண்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்.
ரைட் ஹேண்ட் சைடு காட் தீட்டான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்ல எழுதிடணும். ஓகேங்களா? அப்படி எழுதினாதான் உங்களுக்கு வந்து மார்க்கும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல அட்ராக்ஷனாகவும் இருக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சொல்லிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லிட்டு நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து 5 மார்க்ஸ் சம். இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ் சம். இந்த சம் ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.